ஃப்ரெண்ட்ஸ், அன்னைக்கு பாதி தான் நான் சமைச்சது போட்டிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப லென்த்தியா போகுதுன்னு சொல்லிட்டு சட்டிலேயே தான் எல்லாமே செஞ்சோம். மீன் குழம்பு எல்லாமே, மீன் வறுவல் எல்லாமே வெளியிலேயே செஞ்சுட்டோம். அம்மா கூட உள்ளே செய்யுங்கம்மா, கேஸ் அடுப்பு தான் இருக்குது, இல்லை ஏம்மா இங்கே மண்ணில் உட்காந்துட்டு செய்கிறேன்னு சொல்லி கேட்டாங்க. இல்லை அம்மா இங்கேயே சாதம் வடிச்சிட்டாங்க, சுடுதண்ணியும் போட்டாங்க பசங்களுக்கு. சரி பார்த்தேன், சரி இங்கேனா நல்லா அழகாக உட்காந்தே செஞ்சுக்கலாம், கொஞ்சம் நல்லாவும் இருந்ததுன்ட்டு தான் தம்பி தம்பி எல்லாமே பின்னாடி உக்காந்துட்டு இருந்தாங்க அந்த கட்டை மேல. கொஞ்சம் ஜாலியா பேசிக்கிட்டே அப்படியே சமைச்சுக்கிட்டே இருந்தோம், நல்லா இருந்தது. இது உள்ளார அடுப்புல சமைக்கும் போது அந்த இது கிடைக்காது, நம்ம மட்டும் தனியா கிச்சன்ல நின்று சமைச்சிட்டு இருப்போம். இது நல்லா இருந்தது. அப்பா ஒரு பக்கம் உட்காந்து பேசிட்டு இருந்தாரு, அவருடைய பழைய கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. அவர் பொண்ணு பார்த்த கதை, அம்மாவை போய் பொண்ணு பார்க்க போன கதை, அந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. அவங்களுக்கும் பாருங்க மெமரிஸ். அவருமே நல்லா ஈகோ இல்லாம அம்மா இன்னும் கூட எங்கன்னா வசதியா கட்டின்னு போயிருப்பாமா அப்படி இப்படி சொல்லி அவ்வளவுதான் ஜாலியா சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கும் ஒரு மனசு வேணும்ல. நான் என்ன கல்யாணம் பண்ணின்னு வந்துட்டா, அவங்க நல்லா வசதியா இருந்தாங்க அப்போதைக்கு. அவங்க வேற இடத்துல கூட போலீஸ்கார மாப்பிள்ள தான் வந்தாங்களாம், நான் தான் போய் கட்டின்னு வந்துட்டேன் அவங்க அம்மாவன்னு சொல்லிட்டு இருந்தாரு. சரி பரவாயில்ல, அவங்களுமே இந்த வயசுல பரவாயில்ல, நல்ல ஒத்துமையா தான் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு நானே சந்தோஷப்பட்டேன். மீன் பாருங்க, குழம்பு கொதிச்சு இதை இறக்கி வச்ச உடனே அப்படியே தல தலன்னு குதிச்சுது. என் பொண்ணு தான் எடுத்துட்டு இருந்தா, பாரம்மா சட்டியில வச்சு இவ்வளோ நேரம் வரைக்கும் கொதிக்குது பாருமா அப்படின்ட்டு இருந்தா. அந்த சூடு 1 ஹவர் வரைக்கும் அப்படியே இருந்தது. டேஸ்ட்டும் செம்ம அல்டிமேட்டா இருந்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ். சட்டியில எனக்குமே சட்டி ஒன்று அம்மாட்ட சொல்லிட்டு இருந்தேன், மீன் குழம்பு சட்டி நான் கூட ஒன்று வாங்கணும், கேஸ் அடுப்புல நம்ம சமைக்கலாம்ல, நமக்கு அடுப்பு அங்கே விரவுலாம் கிடையாது, இருந்தாலும் நம்ம கேஸ்லயே வச்சு சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தேன் அம்மாட்ட. நான் கூட ஒன்று வாங்க போறேம்மா, என்கிட்ட கீரை கடையும் இல்லைங்களா, அந்த சட்டி தான் இருக்கு என்கிட்ட, அந்த மீன் குழம்பு வைக்கிறதுக்குன்னு தனியா சட்டி இல்லை, அனல்ல தான் வச்சுட்டு இருந்தேன். இது மாதிரி செஞ்சு அனல் அனல் அடிக்குது, நல்லா அடுப்புல கை நீட்டி செய்யக்குள்ள பார்த்தீங்கன்னா வலையெல்லாம் சுடுது. சரி இருந்தாலும் பரவாயில்ல, அம்மா தீ கொஞ்சம் கம்மியாவே வச்சு அப்புறம் செய்யுமா கரெக்டாக இருக்கும்ட்டு தீயெல்லாம் இழுத்து விட்டுட்டு இருந்தாங்க அம்மா உட்காந்துட்டு. நாங்கள் இந்த பக்கம் நானும் பிரவீனாவும் இழுத்து விட்டுட்டே இருந்தோம். சரி 2 பேரும் திருப்பி திருப்பி விட்டுருந்தோம். நான் கொஞ்ச நேரம் திருப்பி விட்டேன், அப்புறம் அவங்க கொடுங்க நீ, நான் கொஞ்சம் திருப்புறேன், அவங்க கொஞ்ச நேரம் திருப்பினாங்க. மாற்றி மாற்றி கவலை மீனும் இது அந்த மஞ்சரப்பாறைன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த மீன். இது தனியா வறுத்து எடுத்துட்டோம் ஃபர்ஸ்ட்டு. மணி 2:30 ஆயிடுச்சு. என் வீட்டுக்காரரும் எட்டி எட்டி பார்க்குறாரு, சாப்பாடு போடுவீங்களா போட மாட்டீங்களான்ற மாதிரி ஒரு கூட்டாதான் தம்பி முன்னாடி சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ணன் வேற பாவம் 1 மணிக்கெல்லாம் சாப்பிட்றவரு ஏந்து பாக்குறாரு, டெய்லி டெய்லி 2:30 மணி ஆகுறீங்க, என்ன இது கொடுமைன்னு. நான் வேற இந்த சமயத்துல சமைச்சுன்னு போய் வச்சுட்டு, ஏங்க சாப்பிடலாமா, ஏன் இன்னும் என்ன டைம் இருந்தா போய் பண்ணிட்டு வாங்க, ஒரு 3:30க்கா சாப்பிட்டுக்கலான்னு கிண்டல் பண்ணாரு. சரி சரி வாங்க வாங்க டைம் ஆயிடுச்சு. இலையில போட்டு சர்வ் பண்ணி அதை எடுக்கணும்னு நினைச்சோம். இருந்த பசியில கொலை காண்டு பசி எல்லாருக்கும், யாருமே வீடியோ எடுக்கவே தோணல. எடுத்து வச்சதுதான் சொல்லிட்டே இருந்தாங்க பிரவீனா வீடியோ எடுக்கலாம் நீ, வீடியோ எடுக்கலாம் நீனு. என் வீட்டுக்காரர் வேற பசி எடுக்குது, எனக்கு முதல்ல சோத்தை போடுங்க நீங்க, அப்புறம் வீடியோ எடுங்கன்னு சொல்லிட்டு, அதுவும் கரெக்டு தான், வா வீடியோ வீடியோலாம் தூக்கி போடு, இப்போ எடுத்த வரைக்கும் போதும் சொல்லி எடுத்து வச்சிட்டோம். சாப்பாடை முதல்ல அவங்களுக்கு போடுன்ட்டு தம்பியுமே செம்ம பசி வேலையில இருந்து வந்தான். அப்புறம் அவனுக்கும் சாப்பாடை போட்டுட்டு நாங்களும் அப்புறமா சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு அங்கே வேற கிளம்பணும். சரி நான் இங்கே 2-3 நாளா இங்கே இருந்துட்டேன், வேலை இல்லைன்றதுனால. பிளம்பிங் வேலை தானே நடக்குது. சரி நடுவில் ஒரு நாள் போயிட்டு டீ போட்டு கொடுத்துட்டு வந்தேன். நடுவில் ஹஸ்பண்ட் ஒரு நாள் ரொம்ப எனக்கு முடியல, அதனால இங்கேயே இருந்துட்டு நான் பார்த்துக்கிறேன்ட்டு அவங்க சண்டே அன்னைக்கு அவங்க அங்கேருந்து பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் திருப்பியும் என் தம்பி மறுநாள் நீ வந்தாதான்க்கா ஏதாவது அங்கே ஏதாவது சொல்லணும் போகணும், டேப் எங்கே அங்கே வரணும், நீ வா கூட அப்படின்னா. பின்னாடி ஒரு டேப் கேட்டிருந்தேன் நம்ம வீட்டில் நானுமே. அந்த டேப்லாம் நீ வந்தால் தான் தெரியும் வான்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு இது அம்மா அந்த அடுப்புல நான் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன், அதிரசம் போட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அப்போ எடுத்த வீடியோ தான் இது. இதையும் அம்மாவை போட்டு போட்டு பக்கத்தில் ஒரு பக்கம் வச்சுட்டாங்க அடுப்பில். சாப்பிட்டு ஒரு 4 மணிக்கு மேலே தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சோம் நாங்கள். முதல்ல போய் சாப்பிட்டு வந்தோன்னுட்டு அம்மா அப்புறம் பார்த்தாக்கா தட்டிட்டு தனியாகவே செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அம்மா ரெஸ்டே எடுக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்போதுமே வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப முடியலனா தான் படுத்துருவாங்க. நானுமே சரி குளிக்க போகணும், இப்போ கூட சரி நான் அங்கேருந்து தான் வந்திருக்கேன், குளிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் அம்மா தான் தண்ணிலாம் எடுத்துமா வானாமான்னு சொன்னா கேட்கவே மாட்டாங்க. உனக்கு தான் ஜுரம் அடிக்குதுமா, உடம்பு முடியலம்மா, இதெல்லாம் யாருக்குமே எத்தனை வயசானாலும் அம்மான்னு ஒருத்தவங்க இருக்கிறது ரொம்ப முக்கியம்னு நான்
இப்பயுமே உணருவேன் நானு. இது வந்து நம்ம வீட்ல இருந்து பாப்பா வந்து சீரம் கேட்டிருந்தா, எடுத்துக்கிட்டு அன்னைக்கு நான் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. பிளம்பர் போய் டீ போட்டு குடுத்துட்டு, அங்க இருக்கிற பாத்திரமும் கொஞ்சம் எடுத்துட்டேன். கழுவ முடியாது எடுத்துட்டு வந்துட்டேன். இது வந்து தம்பி ஒய்ஃப் வந்து மறுநாள் வந்து வடை போட்டாங்க. புளி சாதம் கிண்டியிருந்தேன். பசங்களுக்கு உருளைக்கிழங்கு வறுத்து குடுத்து அனுப்பிச்சிட்டேன். மதியமா வடைக்கு ஊற வச்சிருந்தாங்க. இந்த மினி வடைன்னு குட்டி குட்டியா போட்டாங்க கடலப்பருப்புல. பிரவீனா போட்டுருந்தாங்க. நான் போயிட்டு கூட போயிட்டு அப்புறம் எனக்கு பெரிய பெரிய வடை தான் வேணும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் பெருசு பெருசா தட்டி போட்டு ப சுட்டுட்டு இருந்தோம். அத எடுத்துட்டு போய் சாப்பிட்டு பார்த்தேன். நல்லா தான் இருந்தது மொற மொறன்னு. அந்த பட்டாணி பருப்புன்னு சொன்னாங்க. இந்த நம்ம கடல பருப்பு இல்ல இது பட்டாணி வாங்குவோம் பார்த்தீங்களா? அந்த பச்சை பட்டாணி மாரியே வெள்ளை பட்டாணி இருக்கும் பாருங்க. அந்த மாரி அதில ஊற வைக்கிறது தான். நல்லா தான் இருந்தது மொற மொறன்னு வடை. போட்டு எடுத்துட்டு லெமன் சாதம் மட்டும் கொஞ்சம் தாளிங்க நின்னாங்க. வந்து கடகடன்னு அப்புறம் ஏந்திச்சு வந்து புளி சாதம் பத்தாது. பாதி கிண்டி வச்சுட்டேன் காலையிலேயே. அது பத்தாது நமக்கு எல்லாருக்கும் வேணும்ன்ட்டு கொஞ்சம் லெமன் சாதமும் கிண்டிடலான்னுட்டு ஒரு 2 பழம் புழிஞ்சு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. உடனே கடகடன்னு லெமன் சாதமும் தாளிச்சு குடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் போவோம். எங்கேயா இருந்தாலும் சரி, நம்ம வேலைய நம்ம நம்ம எப்பயுமே நம்ம வந்து உதவியா எல்லா இடத்துலயும் இருக்கணுன்றது தான் என்னோட இது. நம்ம வந்துட்டோம் சரி நமக்கு அப்படிலாம் நினைக்கக்கூடாது. இங்கே போனாலும் சரி, என் தங்கச்சி வீட்டுக்கு போனாலும் சரி, நான் அதெல்லாம் எதிர்பார்க்க மற்ற வேலைலாம் அவள் பார்த்துப்பா. அவங்கவுங்க வீட்டில் சில வேலைகள் செய்கிறதெல்லாம் அவளே செய்வா. எனக்கு சமையல் வேலை நான் முக்கால்வாசி நான் அங்கேயுமே நான் செய்கிறேன்னு விருப்பப்படுவேன். நான் செய்யட்டாம்லன்னு சொல்லிட்டு நான் வந்து கூட அவளுமே செய்வா. சொல்லுவா, அக்கா இது சரியாக்கா நைட்டுக்கு இது சரியான்னு கேட்டுன்னு கேட்டுன்னு நாங்கள் ஒரு பிளான் போட்டு மெனு மாதிரி சரி எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி செய்வோம். நல்லாவும் இருக்கும். அவங்க தங்கச்சி வீட்டுக்காரமே நல்லா இருக்கும், அவங்க நல்லா செய்வாங்கன்னு சொல்லிட்டு எதுவாக இருந்தாலும் நான் டிஃப்ரெண்ட்டாக போய் டிஷ்லாம் இது பண்ணிட்டேன்னா என் தங்கச்சி பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். பெரியம்மா சமையல் சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது. நானும் போயிட்டு 4 நாளைக்கு செஞ்சு கொடுத்துட்டேன்னா அவங்களுக்கு இன்னும் நாம செய்யறது இதே என் தங்கச்சி சொல்லுவா, நான்லாம் நல்லா செஞ்சு கொடுக்குறியா அப்படின்னுவா. நல்லா தான் செஞ்சு கொடுக்குறோம்மா, இருந்தாலும் பெரியம்மா இன்னும் நல்லா ஸ்பைசியாக செய்கிறாங்கம்மா, நல்லா இருக்குமான்னுவா. விடுங்கடி, சும்மா எல்லாரும் செய்கிறது நல்லா தான் இருக்கும், நான் செய்கிறது வந்து நீங்கள் உங்கள் இது மாதிரி பாராட்டணும் இப்படிலாம் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரே ஜாலியாக இதுவாக போவோம். அங்கே போயிட்டு ஒரு 1 இயருக்கு மேலே ஆகுது, இன்னும் போகல தங்கச்சி வீட்டுக்கு. நான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இடையில கூட போக முடியல என்னால். வந்து கூப்பிட்டா கூட லீவுக்கு வந்துட்டு போ அப்படின்னு. நம்ம வீட்டில் இங்கே வேலை இந்த மாதிரி இருக்குது, தீபாவளி லீவுக்கு தான் சொல்லிட்டு இருந்தா. எனக்கு முடியல, உடம்பும் இதாவது வந்து நம்ம வீட்லேயும் வேலை இப்படி இப்படி இருக்கும்போது எப்படி விட்டுட்டு போகிறது அப்படின்ட்டு. இல்லைப்பா நான் வேலைலாம் முடியட்டும் வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். பசங்களுக்கு ஆசை தான் அங்கே போகிறதுக்கு. அதனால தான் அவள் பர்த்டேக்கு சின்ன பிள்ளை பாப்பா பர்த்டே ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். போயிட்டு வந்தாங்க அம்மா கூட 2 பேரும். நாங்கள் வந்து போகலாம், ஆஃப் இயர்லி லீவ் அப்படிலாம் வரும் இல்லைங்களா, போயிட்டு போகலான்னு சொல்லிட்டு அங்கேயும் சூப்பராக இருக்கும். நல்லா பக்கத்துலேயே பீச் கடல்லாம் இருக்கும். பசங்களுக்கு செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். அங்கே போயிட்டாங்கனாக்கா போதும், அதுதான் கூட்டிகிட்டே இருப்பாங்க. சித்தி வீட்டுக்கு போகலாம் போகலான்னு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கே. நம்ம போகலாம் சரி லீவு ஃப்ரீ ஆகட்டும் போகலான்னு சொல்லி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் போகுது. இன்னுமே வீட்டில் போயிட்டு நம்மளோட இன்னும் பட்ஜெட்டு இதெல்லாம் நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சேவிங்ஸ் வீடியோலாம் வந்து ரொம்ப நாளாக நம்ம வீடியோவில் கொடுக்க முடியல. கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு சேவிங்ஸ் புது புது சேவிங்ஸ் வீடியோ இதெல்லாம் நல்லபடியாக நானுமே ஸ்டார்ட் பண்ணணும். நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணணும். நம்ம வீடு வந்து ஃப்ரீ ஆகட்டும், நான் வந்து அங்கே வந்துட்டு உங்களுக்கு நான் நல்லபடியாக வந்து இன்னும் நிறைய வீடியோஸ் கொடுக்குறதுக்கு நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். கண்டிப்பாக வந்து கொடுக்குறேன். இப்போதைக்கு இப்படி தான் போயிட்டுருக்குது. நானுமே இன்னும் ஜுவல் ஒன்று இதெல்லாம் கட்டலை. இந்த மந்த் வந்து சீட்டு கட்டுறேன் இல்லைங்களா, உங்களுக்கு தெரியும். இன்னும் வந்து நகைச்சீட்டு கட்டலை இந்த மாதம். போஸ்ட் ஆஃபீஸு பால் காசு இந்த வேலைலாம் தான் முடிச்சிருக்கேன். மளிகை ஜாமான் கொஞ்சம் எங்கள் அம்மா வீட்டுக்கு வாங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் இடையில வாங்கிட்டு வந்துடுறது கொஞ்சம் கொஞ்சம். இங்கே வந்து ஸ்டே பண்ணுறோம் இல்லைங்களா, எல்லாமே அவனே பாவம் தனியாக கஷ்டப்படுறான்ட்டு வரும்போதெல்லாம் ஒன்று ஒன்று தேவையானது எண்ணெயோ அரிசியோ வரும்போது நாங்களும் எங்களுக்கு எங்களுக்கு என்னென்ன இல்லைன்னு தெரியுதோ நான் பார்க்குறேன்னு நான் சமையலில் இருக்கிறதுனால எது மைண்டில் வச்சுப்பேன். வரும்போது நானே வாங்கிட்டு வந்துடுவோம். வரக்குள்ள இது இல்லைங்க அது இல்லைங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வாங்கிட்டு போயிடுவேன். துணி எல்லாமே இங்கே தான் போடுறோம், மிஷின் எல்லாமே. அதனால் கொஞ்சம் லிக்விடு எனக்கு எனக்கு மனசுக்கு என்ன படுதோ, முந்தினத்தை சாப்பாட்டு அரிசி வாங்கிட்டு வந்தேன். அந்த மாதிரி அவங்க கேட்க இதை பண்ணாட்டாலும் நம்ம இஷ்டத்துக்கு நம்மளே வாங்கிட்டு வந்து கொஞ்சம் போடணும். ஏன்னா 2 ஃபேமிலி சமாளிக்கணுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால் நான் எப்படியுமே கொஞ்சம் ஹெல்ப் மைண்டாக தான் இருப்பேன். எப்பயுமே வந்து இதுவாக தான் இருப்பேன். அப்பயும் சரி இப்பயும் சரி அப்படி தான் இருப்பேன். சரி ஓகேன்னு சொல்லிட்டு லெமன் சாதம்க்கு தம்பி வந்து ஈவினிங் வந்தான் என் பையன். நீங்கள் மட்டும் லெமன் சாதம் செஞ்சு சாப்பிட்டுக்கிறீங்களா? சாதம் மீதி இருந்தது, வெள்ளை சாதம் நல்லா தாளிச்சுட்டான்ட்டு இங்கேருந்து போய் தம்பி தான் கூப்பிட்டு வந்துட்டான். தம்பியை 4 மணிக்கு அங்கே போயிட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.